ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 4th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருக்குமே காலையிலேருந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா மாஹி ஒயிட் 2 பேருமே வந்துட்டு மாஸ்டர் யானி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து பெனங் எப்படி இருக்கான்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர் யானியும் அவன் இப்போ நல்லா தான் இருக்கான், அவனுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, சீக்கிரமாகவே அவன் சரியாயிடுவான்ற மாதிரி சொல்லும்போது ட்ரீட்மெண்ட்டா, அவனுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்ற மாதிரி கேட்கும்போது அவனை ரூம்குள்ளே வச்சு பூட்டி வச்சதுனால அவன் கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கான். ஸோ அதுலேருந்து அவனை குணப்படுத்துறதுக்காக தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. மற்றபடி உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கான், அவனை நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்ல, இப்போ நாங்கள் போய் அவனை பார்க்க முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. பார்க்கலாம், ஆனால் இப்போ முடியாது, உங்களுடைய கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு தூங்க போவீங்களே அப்போ வேணால் வந்து அவனை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அடுத்து கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. மேக்ஸ் கிளாஸ் தான் காமிக்கிறாங்க. டெலக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாஸ்டரை காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு இதில் இருக்க சம்மை நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணணும், அப்படி 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கலன்னா அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் கேட்கும் போதே மறுபடியும் டென்ஷன் ஆகுது. என்ன நீங்கள் காலையிலேருந்து எல்லாருமே எங்கே போனாலும் பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அதை கொடுத்தே சாவடிக்கிறீங்க, இங்கே என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்ற மாதிரி கேட்கும்போது கவலைப்படாதீங்க, நான் மற்ற மாஸ்டர்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், ரொம்ப ஈஸியான பனிஷ்மெண்ட் தான். சப்போஸ் 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணலனாலோ, ஒரு வேளை சால்வ் பண்ணதோட ஆன்சர் தப்பாக இருந்துச்சுனாலோ நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக பண்ணுற வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும். உங்கள் டீமில் யாராச்சும் ஒருத்தரோட ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட அவங்க கரெக்டாக பண்ணுற வரைக்கும் எல்லாருமே இங்கே தான் இருந்தாகணும். அதே மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு பாதி பேர், தப்பாக பண்ணிவிட்டு பாதி பேர் இருந்தீங்கன்னா தப்பாக பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுற வர சரியாக பண்ணவங்களுக்கு அடுத்தடுத்த கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்போ எல்லாருமே எல்லா ஆன்சரையும் கரெக்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களை இந்த ரூமை விட்டே வெளியே அனுப்புவேன்ற மாதிரி சொல்லிடுற. இதுவே பெரிய பனிஷ்மெண்ட் தானடான்ற மாதிரி பசங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. டைமும் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ சீக்கிரமாகவே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி மாஸ்டர் சொல்லிடுற. மார்க் தான் கேட்குறான், இந்த கொஷினை பார்க்கும் போதே பெருசாக இருக்குது, இதை படித்து முடிக்கவே எனக்கு 5 நிமிஷம் ஆகும் போலியே, இதில் எங்கேருந்து நான் இதை 5 நிமிஷத்துக்குள்ளே சால்வ்லாம் பண்ணி முடிக்க முடியுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஏன் பிரச்சனை கிடையாது, 5 நிமிஷத்துக்குள்ளே இதை சால்வ் பண்ணுற வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக விட்டுற. இவங்களுக்குலாம் கடுப்பாக இருக்குது, அது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேற அடுத்தடுத்து கொஷின் பேப்பரை இன்னும் அடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் மெக் வந்துட்டு மற்ற பசங்க கிட்டலாம் கேட்குறான், இது என்ன ஸ்கூலா இல்லை ஜெயிலா, பெனங்க என்னடானா அங்கே பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் ஜாலியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான், பட் நம்ம தான் எங்கள் கிளாஸுன்ற பேரில் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இவனுக்கு பனிஷ்மெண்ட்டா இல்லை நமக்கு இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டான்ற மாதிரி கேட்கும்போது அது உனக்கு இன்னுமாடா புரியலை, பனிஷ்மெண்ட் பெனங்க்கு கிடையாதுடா நமக்கு தான்ன்ற மாதிரி ஒயிட் சொல்ல, அதைத்தான் நானும் கேட்குறேன், அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி கேட்கும்போது அது தெரிஞ்சா நம்ம ஏன் இங்கே இப்படி உட்காந்துட்டு இருக்க போகிறோம், பேசாமல் பெனங் மாதிரி அந்த ரூம்குள்ளேயே இருந்திருக்கலாம், எனக்கு அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுதுன்ற மாதிரி ஃபூஜி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்க. பசங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு இப்படி புலம்பிக்கிட்டே அந்த சம்சலாம் தான் போட்டுட்ருக்காங்க. அங்கே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்துட்டு பெனங்க காமிக்கிறாங்க. மாஸ்டர் ஃபோபன் தான் வந்துட்டு அவனை ரூம்குள்ளே விட்டுட்டு போகலான்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வர அவன் பயங்கரமாக கதறான். வேணாம் மாஸ்டர், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுங்க, ரூம்குள்ளெல்லாம் வச்சு பூட்டாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவர் அதெல்லாம் காதில் கூட வாங்கிக்கல. அவனை உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போகும்போது பெனங் ஓடி வந்து அவர் காலையே பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் என்னை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இப்படி தனியாக இருக்கிறதே பிடிக்காது, என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்க. இவருக்கும் அவன் இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்கா. அதனால அவனை எழுப்பி அவனுக்கு ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி கொடுக்குறாரு. உனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா நீ இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு பெனங்குன்ற மாதிரி கொடுக்க, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இல்லை நான் அதை சாப்பிட மாட்டேன், எனக்கு அது வேண்டாம், ஆனால் என்னை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவரை அப்பவும் விடுற மாதிரி இல்லை. இங்கே பாரு பெனங், நீ இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு தான் ஆகணும், இது மாஸ்டர் ராமினோட ஆர்டர், ஸோ சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவரே பார்த்தா வற்புறுத்தி அவன் வாய்க்குள்ள அந்த சாக்லேட்டையும் போட்டு விட்டுடுறாரு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் நார்மல் ஆகுறான். அதை பார்த்ததுமே மாஸ்டர் ஃபோபன் வந்துட்டு நீ குட் பாயா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேயே உட்கார வச்சுட்டு இவர் பாட்டுக்கு கதவு சாத்திட்டு போயிட இவன் ஒரு மாதிரி அப்படியே பயத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை காமிக்கிறாங்க. இவன் தான் வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிடையாதுல்ல, கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு தானே. ஸோ இதனாலேயே வந்துட்டு இவன் ஹோம் ஸ்கூலுக்கு முன்னாடி வேறு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருப்பானா என்னன்றது தெரியல. அந்த ஸ்கூல்லலாம் இவனால் ஏதோ பிரச்சனை வரும் போல், அதில் இருந்து தான் இவங்க அப்பா தான் வந்துட்டு இவனை காப்பாற்றி விட்டுருப்பாரு. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் அதிகமாக பிரச்சனை பண்ணிட்டு மற்ற பசங்களெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டு இருக்க. இவங்க அப்பா அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. உன்னால் அங்கே மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்று அந்த ஸ்கூலில் விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க. அது எல்லாத்தையுமே சமாளித்து
உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? உன்னால் எனக்கு நிறைய பிரச்சனை தலைவலி தான் வந்து சேருது. ஸோ இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கே போக தேவையில்ல, அமைதியாக இங்கே இருன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இவன் பயத்திலே உட்காந்துட்டு இருக்கான். நான் யாரையும் எதுவுமே பண்ணலப்பான்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா அதெல்லாம் கேட்குறதுக்கே ரெடியாக இல்லை. பக்கத்தில் அவனுடைய அம்மா தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் எப்போ பாரு இவனையும் திட்டிகிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்ல, நீ வாயை மூடு, நீ தான் அவனுக்கு இப்படிலாம் செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க. இதுக்கப்புறம் இவன் இப்படியே இருந்தால் தான் இவன் அடங்குவான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்தா அவனை அந்த ரூம்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போலேருந்து தான் இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரூம்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும் போல். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போவும் இவங்க பயங்கரமாக கத்தி அலறிட்டு இருக்க, நல்ல வேலையாக இவனை பார்க்குறதுக்காக அந்த டைம் தான் மாஹி ஒயிட் 2 பேருமே வந்திருப்பாங்க. ஸோ மாஹி தான் வந்து இவன் இப்படி கத்திட்டு இருக்கிறத பார்த்ததுமே, பெணங் கத்தாத, நாங்கள் தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம், மாஹியும் ஒயிட்டும் வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையாருன்ற மாதிரி அவனை அப்படியோ சமாதானப்படுத்துறா. அவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கப்புறம் தான் இவனும் வந்துட்டு கத்துறதை நிறுத்திட்டு கொஞ்சம் நார்மலாகவே ஆகுறான். நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க? உங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நாங்கள் உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தோம், உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இந்த சாப்பிட்டுன்ற மாதிரி கொடுக்க அவனும் அதை வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆமாம் இல்லை, இன்றைக்கி வெனஸ்டே ஆனாலே இந்த ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கன்றது எனக்கு ஞாபகம் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபுட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒயிட் தான் கேட்குறா, பரவாயில்ல பெணங், நீ எல்லாத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்க, உனக்கு சூப்பரான மெமரி பவர் இருக்கும் போலேன்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அது கேட்டதுமே பெணங் வந்துட்டு, ஆமாம் மாஸ்டர் ஆமீன் கூட என்கிட்ட இதே தான் சொன்னார், எனக்கு சூப்பரான மெமரி பவர் இருக்கான், அந்த மெமரி பவர் தான் என்னுடைய வெப்பன், நான் வந்துட்டு ஒரு காட் கிஃப்டட் சைல்டுன்னு கூட அவர் சொன்னாருன்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே மாஹிக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் டவுட் வருது. மாஸ்டர் ஆமீன் எதுக்காக உன்கிட்ட அப்படி சொன்னாருன்ற மாதிரி கேட்க, தெரியல, ஆனால் அவர் தான் அப்படி சொன்னார், நான் அதை ஏன்னு சொல்லிலாம் கேட்கல, ஆனால் அவர்கிட்ட நான் சொன்னேன் அந்த இறந்து போன வாத்து என்னோடது கிடையாதுன்னு சொல்லி, ஆனால் அதை அவர் நம்பவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன சொல்கிற? இறந்து போன வாத்து உன்னோடது கிடையாதுன்னு நீ அப்போ கூட சொன்ன, ஆனால் அந்த வாத்தோட காலில் உன்னுடைய பேர் தானே இருந்துச்சு, அது எப்படி நீ உன்னோடது இல்லைன்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா என்னுடைய வாத்து எப்படி இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், என் வாத்தோட காலில் ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க்கு இந்த இறந்து போன வாத்து காலில் இல்லைன்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, நீ என்ன பெணங் சொல்கிற, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, என்னதான் பெணங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாலும் அவன் தான் ரொம்ப ப்ரில்லியண்ட் ஆச்சுல. ஸோ அவங்க கொடுத்த அந்த 13 வாத்துக்களுக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும், அதை பெருசாக யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் பெணங் வந்துட்டு கரெக்டாக எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ யாரோட வாத்துலலாம் என்ன மாதிரியெல்லாம் டிஃப்ரென்ஸ்லாம் இருந்துச்சுன்றத அவன் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். உன்னுடைய வாத்தில் கூட அதோட மூக்கு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதே மாதிரி ஒயிட் உன்னுடைய வாத்தோட ஃபெதர் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாரோட வாத்துலேயும் இவன் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை கூட நோட் பண்ணி சொல்ல. இதெல்லாம் கேட்கும்போது இவங்க 2 பேருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, இவன் என்ன ஒரு வாத்தில் கூட இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கான்ற மாதிரி. உடனே மாஹி தான் கேட்குறா, சரி பெணங், அப்போ அந்த இறந்து போன வாத்து யாரோடதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா, அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு அந்த வாத்தை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தெரியலன்ற மாதிரி சொல்கிறான். நீ என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, ஆமாம் அந்த இறந்து போன வாத்து நம்ம 13 பேரோட வாத்தில் ஒன்று கிடையாது, அதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லைன்ற மாதிரி சொல்லிடுற. இவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது, நீ நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியா, உண்மையாகவே அந்த வாத்து நம்மள ஒருத்தரோட வாத்து கிடையாதான்ற மாதிரி சொல்ல, நான் 100% ஷியோராகவே சொல்கிறேன், அந்த வாத்து நம்மள ஒருத்தரோட வாத்து கிடையாதுன்ற மாதிரி இவன் அடித்து சொல்கிறான். அதை கேட்டதுமே புரிஞ்சு போச்சு, இந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்மளை ஏதோ வந்துட்டு நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க, நம்மளை முட்டாளாக்கி இவங்க ஏதோ பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒயிட்டுக்கு வேறு சும்மாவே பயங்கரமாக கோவம் வரும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் கோவத்தில் வெளியே போக, அப்போ தான் ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்துட்டு மாஸ்டர் பிரசாதும் மாஸ்டர் பேப்ரன் 2 பேருமே வந்துட்டுருப்பாங்க. ஸோ இவள் பயங்கரமாக அவங்களும் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம், ஸ்டூடெண்ட்ஸ் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா, இஷ்டத்துக்கு எங்களை வச்சு பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் போட்டுட்ருக்க ட்ராமாக்கு நாங்களாம் என்ன பலிகாடான்ற மாதிரி கேட்டு இவள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. பின்னாடி தானே மாஹி வந்திருப்பா, அவள் வந்துட்டு உடனே என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், காலையிலேருந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்ததுனால தான் அந்த கோவத்தை எல்லாத்தையுமே ஒயிட் வந்துட்டு உங்ககிட்ட காட்டிட்டா, ஸோ சாரின்ற மாதிரி சொல்லும்போது, மாஸ்டர் பேப்ரான் தான், இங்கே பாரு ஒயிட், மாஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சும்மா பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது, போக போக புரியும், ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கிற வழியை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு டிபெட் 2 பேருமே அந்த பக்கமாக வந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் ஒயிட் கோவமாக பேசிகிட்டு இருந்ததையும் பார்த்துருப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு மாஹிக்கிட்டையும் ஒயிட்கிட்டையும், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நாங்களும் கேட்டோம், இந்த அளவுக்கு நீங்கள் கோவமாக உங்ககிட்ட பேசியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, என்னது அதுன்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருமே வந்துட்டு அவங்க ஃபெனங் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இவனுங்களுக்கும் ஒன்றும் புரியல.
இல்லை இது என்ன புது ட்விஸ்ட்டாக இருக்குது. அப்போ அந்த இறந்து போன வாத்து நம்மள ஒருத்தரோட வாத்து கிடையாதுன்னா அப்புறம் எதுக்காக அவங்க பெனங்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு அவனை கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு நமக்கும் எங்கள் கிளாஸ்ன்ற பேரில் பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது இந்த ஸ்கூல்லன்ற மாதிரி கேட்க அதுதான் நமக்கும் புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெனங் மேலே எந்த தப்புமே இல்லை. ஸோ நம்ம எப்படியாச்சும் பெனங்கை காப்பாற்றி ஆகணும். அவனை காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி ஒயிட் சொல்லிட்டு இருக்கா. மாஹியும் அதெல்லாம் கேட்டுட்டு இங்கே பாரு ஒயிட், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் நீ அதுக்காக இந்தளவுக்கு கோவப்பட்டினா அது நமக்கு தான் ஆபத்தாக போய் முடியும். ஸோ நீ முதல்ல உன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இவளால் அப்பவும் முடியலை. அப்போ தான் டிபெட் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு கொடுக்குற இந்த பனிஷ்மெண்ட் மூலயமா நம்மளுடைய மாஸ்டர்ஸ் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்க வராங்களோன்னு தோணுது. ஆனால் அது என்னன்றதை தான் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்ல ஒயிட் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து தான் அவங்க நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க நினைப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த பெரியவங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா அவங்க எல்லாருமே போய் சொல்லுவாங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக நம்மளை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. என் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால தான் நான் இந்த ஹோம் ஸ்கூலுக்கே வந்து சேர்ந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒயிட் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறா. ஆக்சுவலாக ஒயிட்டோட அம்மா அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால இவ வந்துட்டு அவளுடைய ஆன்ட்டி வீட்டில் தான் தங்கியிருப்பா. ஆனால் அவளுடைய ஆன்ட்டியில் இருந்து அவளுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணம் இவ தான் சொல்லிட்டு இவளை தான் எல்லாத்துக்குமே ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட அவளுடைய ஆன்ட்டி வந்துட்டு நான் தான் உன்னை வெளியெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னல, இந்த மீடியா வாயெல்லாம் நம்மளால் மூட முடியாது. இப்போ கூட உன் அம்மா அப்பாவோட சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி தான் அவங்க எல்லாருமே நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு நான் உங்களுக்குலாம் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஆனால் அது எதுவுமே புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு இப்படி வெளியெல்லாம் போயிட்டு இன்னும் கூட பிரச்சனையை க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இதெல்லாம் நான் என்னத்தை சொல்லன்ற மாதிரி அவளை திட்டிகிட்டு இருக்க. இவ எவ்வளவோ சொல்கிறா, நான் என் அம்மா அப்பாவோட சாவுக்கு காரணம் கிடையாது, அதான் ஆல்ரெடி போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலையே, அப்புறம் கூட நீங்கள் நான் சொல்கிறத நம்பலைன்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி சொல்ல. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொய்க்காரி சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. ஆல்ரெடி நீ ஸ்கூலில் நடந்துக்கிட்ட லட்சணம் தான் உன்னோட டீச்சர் சொல்லி எனக்கு தெரிய வந்துடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ ஸ்கூலில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருப்பா போல், அது என்னன்றதுலாம் தெரியல. ஆனால் அப்போ கூட ஒயிட் என்ன சொல்கிறான்னா, அந்த டீச்சர் சொன்னதே முதல்ல போய் தான் அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. அதுக்கு நான் வந்துட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணதுனால தான் அவர் எல்லா பழியுமே ஏன் மேலே திருப்பி விட்டுட்டாரு. அது கூட நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எப்பயுமே நான் சொல்கிறத நம்பாமல் மற்றவங்க சொல்கிறத மட்டும் நம்புறீங்களே, அது ஏன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரல. உன்னால் நம்ம ஃபேமிலி ஆல்ரெடி ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமும் ஏதாச்சும் இப்படியே நடந்துட்டு இருந்தா அது நம்மளுடைய ஃபேமிலி பேரையே மொத்தமாக கெடுத்துரும். அதனால இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி நீ ஹோம் ஸ்கூலுக்கு போய் சேர்ற வழியை பாரு. அது ஒன்று தான் இப்போதைக்கு இங்கே இருக்க ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கான வழியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க ஆன்ட்டி வந்துட்டு இந்த ஸ்கூலில் அவளை சேர்த்து விட்டுருப்பாங்க போல். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ தான் இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ புரியுதா? இந்த பெரியவங்க எல்லாருமே நம்மளோட ஆசை என்னன்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையெல்லாம் நம்ம மேலே திணிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எப்படி வாழணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி நம்மளை வாழ வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனாலே எனக்கு இந்த பெரியவங்க மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கையே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு ஒயிட்டும் கரெக்டு தான், ஆனால் இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம இவங்களை எதிர்த்து போராடணுன்ற மாதிரி சொல்ல, எப்படி போராட முடியுன்ற மாதிரி ரென் கேட்குறான். வேற வழி என்ன? அவங்கள எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும், அது ஒன்று தான் இதுக்கான ஒரே வழின்ற மாதிரி டிபெட் சொல்லும்போது எப்படி கேட்க முடியும்? என்ன நம்மளால் கேட்ட முடியுன்ற மாதிரி கேட்க, இவங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக இப்படி ஒரு செட்டப் பண்ணி பெனங்க்கு இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம தான் கேட்கணுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ தான் மாஹி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறா. அவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த மாதிரி செட்டப் பண்ண விஷயத்த மாஸ்டர்ஸ் பண்ணலை, நமக்குள்ளே யாராச்சும் ஒருத்தர் பண்ணியிருந்தா அப்போ என்னவா இருக்கும்ன்ற மாதிரி கேட்குறா. இதை கேட்கும் போது மற்ற பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்ல வரேன்ற மாதிரி கேட்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வேற ஒரு இறந்து போன வாத்தை கொண்டு வந்துட்டு அது பெனங்கோட வாத்து தான் சொல்லி நம்ப வச்சு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் மாஸ்டர்ஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ ஏன் அப்போது வேற ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அப்போனா நம்மள யாரோ ஒருத்தரோட வாத்து இறந்து போயிருக்கு. ஸோ அதை தான் வந்துட்டு மாற்றி அந்த பழைய தூக்கி பெனங் மேலே போட்டிருக்காங்கன்ற மாதிரி 4 பேருமே அட் அ டைமில் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அது யார் என்னன்றதுலாம் தெரியல. ஸோ இதெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து அதெல்லாம் மாஸ்டர் ராமின் வந்துட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அவர் இதெல்லாம் கேட்டுட்டாரா என்னன்றது தெரியல. இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாஸ்டர் ஃபோபன் வந்துட்டு ஜின்சாய் கிட்ட ஒரு ஃபுட்டு கொடுத்து, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ பெனங்க்கு அவனுடைய கன்ஃபெஷன் ரூமில் கொடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்கிறாரு. இவளும் அதை பார்த்துட்டு, அதை ஏன் நான் பண்ணணும், அது என்னோட வேலை கிடையாது, உங்களுடைய வேலை தானே, நீங்களே
போய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, இது மாஸ்டர் ராமினோட ஆர்டர். இன்னையிலேருந்து இனிமே இதுக்கப்புறம் பெனங்க்கு ஃபுட்டு கொண்டு போக வேண்டியது உன்னுடைய வேலை தான்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட. வேற வழியே இல்லாமல் இவளும் வந்து அதை எடுத்துட்டு போய் பெனங்க்கு கொடுக்கறதுக்காக அங்கே போறா. அங்கே போய் பார்த்தா பெனங் வந்துட்டு பாவம் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இறந்து போன வார்த்தை என்னோடது கிடையாது, பெனங்க்கு இங்கே இருக்க பிடிக்கல, அவனை வெளியே கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவ வந்துட்டு அதெல்லாம் கேட்குறா. பட் அப்போ கூட கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாமல் சாப்பிட மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து போயிட. இப்போ இவ வெளியே வரும்போது மாஹி பார்த்தா அங்கே இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இவ வந்ததுமே பார்த்தல பெனங் அங்கே இருக்க நிலைமையை நீ பார்த்தல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது இவ அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல, என்ன விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறா. அப்பவும் மாஹி விடாம அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கா இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது யூஹா அங்கே வந்து உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, அவள் கையை விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை காப்பாற்றிட. இவங்க இப்படி நடந்துக்கும் போதே மாஹிக்கு வந்துட்டு நல்லா புரியுது, இந்த 2 திருட்டு கொட்டுங்க தான் சேர்ந்து பிளான் பண்ணி அவன் மேலே பழிய போட்டிருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்களாம் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிற வர நமக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டு தான் இருக்கும், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக உண்மையை வெளியே சொல்கிற வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ சும்மா மிரட்டி மட்டும் விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அப்போ கூட யூஹோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. இப்போ அடுத்து வந்துட்டு பிடி கிளாஸில் பார்த்தா சார் வந்துட்டு எல்லாரையுமே புஷ்அப் எடுக்க வச்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 60 புஷ்அப் வரைக்கும் எடுத்துட்டாங்க போல. ஆனால் இதுக்கப்புறம் எடுக்கிறது வந்துட்டு கேர்ள்ஸ் யாராலையுமே முடியல, எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுற. அவர் அதை பார்த்துட்டு இப்போ யாரு கேட்டு நீங்களாம் ஸ்டாப் பண்ணீங்க, நான் உங்களை ஸ்டாப் பண்ண சொன்னேனான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை மாஸ்டர் எங்களாலலாம் இதுக்கப்புறம் முடியலன்ற மாதிரி கேர்ள்ஸ்லாம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட. சரி ஓகே, அப்போ கேர்ள்ஸ் எடுக்க வேண்டிய புஷ்அப்ஸும் சேர்த்து பாய்ஸே எடுத்துருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மறுபடியும் 1லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட. அவ்வளோதான், பசங்களுக்குலாம் முடியவே இல்லை, கை கால்லாம் வலிக்குது, ஏன் எங்களை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் உங்களுக்கான பனிஷ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்க, யாரும் ஒருத்தர் கூட ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் அவர் போனதுக்கப்புறமா இவங்களாலேயும் முடியலையா. ஸோ யூஹோ எழுந்துட்டு இது என்ன ஸ்கூலா இல்லை வேறு ஏதாச்சா, இவங்க என்ன நம்மளை இப்படி மாடு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சுத்தமாக சரியே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் மாஹியும் பார்த்துட்டு தானே இருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் பெனங் மேலே வீண் பழி போட்டு அவனுக்கு அங்கே பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தது தான், அதனால தான் நம்மளை இங்கே இப்படி பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது மற்ற பசங்க யாருக்குமே ஒன்றும் புரியலை. நீ என்ன சொல்ல வரேன்ற மாதிரி கேட்க நல்லா யோசிச்சு பாருங்க, எப்போலேருந்து மாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பெனங்கோட வார்த்தை இறந்து போய் அவனை கூட்டிகிட்டு போய் அந்த ரூம்குள்ளே அடைச்சி வச்சதுக்கு அப்புறம் தானே. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு புரியலையா, இறந்து போனது பெனங்கோட வாத்து கிடையாது, யாரோ வேணும்னே பெனங் மேலே அந்த பழியை போட்டு அவனுடைய வாத்து தான் இறந்து போச்சுன்னு சொல்லி நம்ப வச்சு அவனுக்கு வந்துட்டு அப்படி பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சதுனால தான் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மளாம் வந்துட்டு அந்த உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்குலாம் புரியுதா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது மெக் என்ன கேட்குறான்னா, நீ சொல்கிறது உண்மைன்னு நாங்கள் எப்படி நம்ப முடியுன்ற மாதிரி கேட்க உடனே டிபட்டும் ரெனும் 2 பேரும் தான் கேட்குறாங்க, ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளில் யாரோ ஒருத்தர் தான், ஸோ நீங்களே உண்மையை சொல்லிடுங்க, யாரோட வார்த்தை இறந்து போச்சு, யாரோ வேணும்னே தான் பெனங் மேலே பழிய போட்டிருக்கீங்க, இந்த வேலையை பண்ணது யாருன்ற மாதிரி கேட்கும்போது யூஹோ பார்க்குறான், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியலையன்ற மாதிரி நடிக்க, உனக்கு புரியலையா, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க மற்றவங்கள விட உனக்கும் ஜிஞ்சாய்க்கும் தான் இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் யூஹோன்ற மாதிரி ஒயிட் சொல்ல. யூஹோக்கு கடுப்பாகுது, இங்கே பாரு ஒயிட் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறன்ற மாதிரி அவகிட்ட சண்டைக்கு போக உடனே பின்னாடி இருந்துக்கிட்டு ரந்தான், நீயும் ஜிஞ்சாயும் சேர்ந்துக்கிட்டு தானே பெனங் மேலே இந்த பழியை போட்டிங்க, அதுதானே உண்மைன்ற மாதிரி கேட்டுற. யூஹோக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான். இவன் இப்படி அமைதியாக நிற்கும் போதே தெரியுதுல இவன் தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. உடனே பூஜி வந்துட்டு அப்போ நீ தான் இதை பண்ணியிருக்கியா, உண்மையை ஒத்துக்கூடான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட. மாற்றி மாற்றி எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ தான் ஜிஞ்சா என்ன பண்ணுறா, போதும் எல்லாரும் நிறுத்துங்க, எதுக்கு இப்படி சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, ஏன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே, நீங்கள் மட்டும் ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டும் கிடைக்காது, நம்ம அதனால் இப்படி சண்டை போட்டுக்க வேண்டிய வேலையும் இல்லை, ஸோ ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கிற வழியை பாருங்கன்ற மாதிரி மாஹி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தா மீட்டிங் போடுறாங்க. அதில் வந்துட்டு மாஸ்டர் ராமினும் இருக்காரு. அங்கே யூஹோ ஜின்சாய் 2 பேருமே இந்த மாதிரி நாங்கள் தான் இந்த தப்பு பண்ணோம், என்னுடைய வாத்து தான் இறந்து போச்சு, அது தெரிஞ்சால் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் தேவையில்லாமல் பெனங்கோட நேம் டேகை மாற்றி விட்டுட்டேன், ஸோ அந்த தப்பு பண்ணது நான் தான்ற மாதிரி அவன் உண்மையை ஒத்துக்க. மாஸ்டர் ராமினும் இதெல்லாம் கேட்டுட்டு அதுதான் எனக்கு முன்னாடியே தெரியும்ன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. பசங்களாம் பார்க்குறாங்க, என்ன மாஸ்டர் சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் உண்மைதான், உண்மையை சொல்லப்போனால்
உங்கள் 13 பேரோட வாத்துமே இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருக்குது. யாரோட வாத்துமே இறந்து போகலை. இறந்து போனதா நாங்கள் காட்டின வாத்து உங்களோட வாத்து கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே இன்னும் ஷாக் ஆகுது. நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒயிட் தான் கேட்குறா, அப்போ எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், நீங்கள் எதுக்காக எங்களுக்குலாம் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா இது மூலயமா நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி நான் நினச்சேன். எப்பயுமே நீங்கள் பண்ண தப்புக்கு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே கூடாது. முதல்ல உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு நல்ல சொசைட்டி உருவாக்கணும்னா அங்கே ஒரு இன்னசென்ட் பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கவே கூடாது. எதுவுமே தப்பு பண்ணாமல் ஒருத்தன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறான்னா அப்புறம் எப்படி வந்துட்டு சொசைட்டி நல்லபடியாக மாறும்? ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியம், தப்பே பண்ணாமல் யாராச்சும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான தைரியம் உங்களுக்கு வரணும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாளாக நீங்களே உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இப்போ தான் ஆல்ரெடி நீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லிட்டீங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் யாருக்கும் பனிஷ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. பெணங்குமே நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம். அதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடந்துக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஒரு வேளை அப்படி தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுபவிப்பாங்கன்றத நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதை இன்னைக்கு நடந்ததுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் யூஹோ ஜின்சாய், இப்போவாச்சு நீங்கள் பண்ண தப்பை உணர்ந்து இதுக்கப்புறம் நடந்துக்க பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பண்ண தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறது கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கும். அந்த கில்ட்டினஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை விட்டு போகவே போகாது. அதுக்கான ஒரே வழி நீங்கள் அந்த தப்பு புரிஞ்சுக்கிட்டு பண்ண தப்புக்கான மன்னிப்பை கேட்குறது மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரையும் தூங்க போக அனுப்பி விட்டுடுறாரு. இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. பெணங்கையும் விட்டுட்டாங்க போல். ஸோ அவன் அதான் அந்த வாத்துக்குட்டி கூட தான் விளையாடிட்டு இருக்கான். நீ ரொம்ப அழகாக வளர்ந்துட்ட போலன்னு சொல்லிட்டு அதுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜின்ஜா யூஹோ 2 பேருமே வராங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பெணங்கன்ற மாதிரி 2 பேரும் சொல்லும்போது அவனும் என்ன விஷயன்ற மாதிரி கேட்குறான். ரொம்ப சாரின்ற மாதிரி யூஹோ சொல்ல, பெணங்க ரியாக்ஷனே கொடுக்கல. சரின்ற மாதிரி வெறும் தலையை மட்டும்தான் ஆட்டுறான், வாயை திறந்து கூட சொல்லலை. இதை பார்க்கும்போது 2 பேருக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. என்ன அவ்வளோதான் ஒரு ரியாக்ஷனான்ற மாதிரி கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு அப்போது எங்கள் மேலே கோவம்லாம் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை மாஸ்டர் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, யார் ஒருத்தவங்க அவங்க பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்குறாங்களோ அவங்கள நம்ம மன்னிச்சிடணுமா. அவங்க திரும்ப அதே தப்பை பண்ணால் மட்டும்தான் அவங்க பண்ண தப்பை உணர்ந்து சாரி கேட்கலன்னு அர்த்தம். மற்றபடி ஒருத்தவங்க பண்ண தப்பை ஃபீல் பண்ணி சாரி கேட்டாங்கன்னா அவங்க நம்மளை மன்னிக்கிறது தான் நல்லதுன்னு அவர் சொன்னார். அதனால தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக பேசிட, இவங்க 2 பேருக்கும் அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அதுவும் யூஹோக்கெலாம் இந்த பச்சை புள்ளையை போட்டால் நம்ம அந்த பாடு படுத்த பார்த்தோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டுருக்க. அந்த டைம்னு பார்த்து மறுபடியும் Gen 6 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மீட்டிங் ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. ஸோ பசங்க எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. ஆனால் யாருக்கும் எதுக்கு கூப்பிட்டாங்கன்றது புரியலை. அப்போ தான் ஒரு பொண்ணு கேட்குறா, என்ன மறுபடியும் மீட்டிங் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க, மறுபடியும் யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, தெரியலையே, மாஸ்டர்ஸ் வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. எல்லா மாஸ்டர்ஸுமே அங்கே வராங்க. ஆமீன் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எல்லார்கிட்டையுமே இப்போ நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு மாஹியை எழுந்துக்க சொல்கிறாரு. அவளும் என்னன்னு புரியாமல் எழுந்து நிற்க, இனிலேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு உங்கள் ஜென்ரேஷன் பேட்சுக்கான கிளாஸ் பிரசிடென்ட் மாஹிதான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண எல்லாருமே அதை கேட்டுட்டு ஹாப்பியாகி கிளாப் தட்டுறாங்க. யூஹோ ஜின்சாய் கூட கிளாப் தட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் மாஹிக்கு தான் ஒன்றுமே புரியல. எதுக்குடா இப்போ திடீர்னு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ன்ற மாதிரி அவள் புரியாமல் நின்றுட்டுருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 4th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.